ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் 1960களின் மத்தியில் வெளியான திரைப்படம் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படம். தென்னகத்து சார்லி சாப்ளின் அப்படின்னு போற்றப்பட்ட நகைச்சுவை நடிகர் ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படம். 1966ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் சாவித்ரி, கே.ஆர். விஜயா, பேபி மகாலட்சுமி, ஜே.பி. சந்திரபாபு, மனோகர், ஏ.வி.எம். ராஜன், சோ ராமசாமி, எம்.ஆர்.ஆர். வாசு போன்ற பல அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். 1966ல் ஜெயலலிதா, கே.ஆர். விஜயா, ராஜஸ்ரீ, வாணிஸ்ரீ, பாரதி, காஞ்சனா, 2-3 நிர்மலாக்கள் அப்படின்னு ஏகப்பட்ட புது மலர்கள் இருந்தாங்க. நடிப்போடு கவர்ச்சியிலுமே முன்னணியில் நின்றுட்டு இருந்தாங்க. இளைஞர்களின் இதயங்களில் சாவித்ரி மெல்ல மெல்ல நேற்று பூ ஆயிட்டாங்க. அந்த நிலையிலும் சந்திரபாபு நட்புக்கு மரியாதை அளித்து தோழமைக்காக தோரணம் கட்டினார் சாவித்ரி. சாவித்ரியை ஹீரோயினாக்கி துணிச்சலாக புதுமையான ஒரு படத்தை அறிவித்தார். காமராஜர் தலைமையில் பிரமாதமாக பாபுவின் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற துவக்க விழா நடந்துச்சு. ஓவர் கான்ஃபிடென்ஸோட மீடியாவில் சந்திரபாபுவின் சத்திய முழக்கம் கேட்டுச்சு. பாபு இதுவரை பேசி காட்டியதை இந்த படத்தில் ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு ஊமை வேலைக்காரன் வேடம் அவருக்கு கிடைச்சிது. படம் முழுவதும் ஒரே ஒரு ஆடையில் வருவான். அந்த உடையின் விலை மொத்தமாகவே 3.25 ரூபாய் தான். மனோகரும் சாவித்திரியும் பேசும் கட்டம் ஒன்று வருது. செட்டின் 1 கோடியில் பேச தொடங்கும் அவர்கள் மற்றும் 1 கோடி வரை பேசியபடியே வருவாங்க. முக்கிய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் வகையில் சில புதிய யுக்திகளை கையாண்டிருப்பார். அந்த அறிமுகமே பாத்திரங்கள் தன்மையை விலக்கிவிடும். இந்த படத்தில் இருந்து தனக்கு நிறைய பணம் வர வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பலை. அவர் ஒரு கலைஞன், நல்ல டைரக்டர் ஆயிட்டாரு அப்படின்னு மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தான் முதலீடு செய்கிறேன், அதனால் அவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு. ஜே.பி. சந்திரபாபு அவர்களுடைய படங்களில் பாடல்கள் எப்போவுமே தனித்துவமாக தான் அமைஞ்சிருக்கும். அப்படி அமைந்த பாடல் தான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி பாப்பா அப்படிங்கிற பாடல். படத்தில் இந்த பாடல் மிகவும் துள்ளலான பாடலாக இடம் பிடிச்சிருக்கும். சந்திரபாபு அவர்களின் தனித்துவமான நடனமும் குழந்தைகளுடன் அவருடைய பாடல் காட்சி அமைப்பும் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். காலத்தால் அழியாத உன்னதமான பாடல். சந்திரபாபு அவர்களே இந்த பாடலையும் பாடியிருப்பார். கண்ணதாசனின் பாடல் வரிகளை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. பாட்டு பாடி சிரிக்க வைக்கும் சந்திரபாபு இந்த திரைப்படத்தில் கருணை கோரும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். வாய் பேச முடியாத அவர் படத்தில் பாடுவது மாதிரி ஒரு காட்சியும் வரும். நடனம் கூட ஆடியிருப்பார். எம்.ஆர். ராதா 2 காட்சிகளில் நடிச்சிருப்பார். ரங்காராவ், ஏ.வி.எம். ராஜன், பேபி மகாலட்சுமி, சோ ஆகியோரும் நடிப்பில் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படத்தின் நாயகன் ஆர்.எஸ். மனோகர். பாட்டும் கும்மாளமுமாகி இருக்கும் மது விடுதியை நடத்தி வராரு. அவர் மீது காதல் கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ்கிறார் கே.ஆர். விஜயா. மனோகர் ஏற்கனவே திருமணமானவர், ஒரு குழந்தைக்கு தகப்பனும் கூட. அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொண்டே அவருடன் வாழ்க்கை நடத்துவார் கே.ஆர். விஜயா. கடன் தொல்லை அதிகரிக்கையில் கே.ஆர். விஜயாவிடம் மனோகர் பணம் கேட்பார். அப்போது பணம் இருக்குது, ஆனால் அதை இப்போ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க கே.ஆர். விஜயா. மனோகர் அவரை கொலை செஞ்சிருவார். அந்த பழி வாய் பேச முடியாத சந்திரபாபுவின் தலையில் விழும். அவர் சிறைக்கு செல்வார். இன்சூரன்ஸ் பணத்திற்காக மனோகர் போடும் நாடகம், அதில் அங்கமாக சொல்லி மனைவி சாவித்திரியை தூண்டுவது என இன்னொரு பாதியில் கதை பயணிக்கும். இறுதியில் மனோகரின் மகளே அவரை கொலை செஞ்சிருவாங்க. இந்த நேரம் சிறையிலிருந்து திரும்பும் சந்திரபாபு மீது அந்த கொலை பழி விழும். கதையாக கேட்க இது சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரும் திருப்பங்களும் ஆழமில்லாத திரைக்கதையும் படத்திற்கு வில்லனாக மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.